Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட சென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது. சென்னையை அடுத்த அக்கரையில் தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார். டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. இந்தியாவின் நம்பர் 1 ஃப்ராட் செந்தில் பாலாஜி என்றும் கடும் விமர்சனம். 1000 கோடி ரூபாய்க்கு மேல, இன்ஃபேக்ட் எனக்கு இது 40,000 கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம். என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணா 40,000 கோடி ரூபாய் தாண்டணும். செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே, இன்னைக்கு இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டீஷியன் நம்பர் 1ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் 1 அவரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி கேட்கறாங்க, நீங்கெல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க. இவங்களாம் நல்லவங்க, கர்மவீர காமராஜர் ஐயா கேபினெட்ல சர்வ் பண்ணவங்க. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுவோம் என அண்ணாமலை எச்சரிக்கை. தாம் பேசினால் பல முறைகேடுகள் வெளிவரும் என்பதால் ஆட்சியாளர்களுக்கு அச்சம் எனவும் பேட்டி. எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மாக் அளவில். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அவரும் இதில் குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. கைது பண்றது அவங்ககிட்ட பயம் இருக்கு. சென்னையில் டாஸ்மாக் தலைமையக முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க இருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது. சாலிகிராமம் வீட்டில் இருந்து எழும்பூர் புறப்பட்டவரை தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார். தன்னை கைது செய்ய உங்களிடம் வாரண்ட் உள்ளதா என போலீசாரிடம் தமிழிசை கேள்வி. எனக்கு என்னன்னு தெரியல, நான் வாரண்ட் கேட்டேன், என்ன கைது பண்றதா இருந்தா அங்கதான் கூட்டிட்டு போறேன்றாங்க. அதனால எல்லாரும் வந்தா மட்டும்தான் நான் போவேன். தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்ட தமிழிசை வாகனத்தில் ஏறி கண்டன முழக்கம். சென்னை சாலிகிராமத்தில் தமிழிசையை கைது செய்த போது வாக்குவாதம். காவல் வாகனத்தை தடுத்ததால் பாஜக தொண்டர்கள் போலீசார் இடையே கைகலப்பு. சென்னை எழும்பூரில் கைது செய்யப்பட்ட போது பாஜக மூத்த தலைவர் H. ராஜா காவல்துறையினருடன் வாக்குவாதம். காவல் வாகனத்தை நாய் வண்டி என கூறி ஏறமாட்டேன் என வாக்குவாதம். வண்டியில ஏறமாட்டேனா? நாய் ஏத்துற வண்டி, இதுதான் நாய் ஏத்துற வண்டியில நாங்க ஏத்தணும். நாங்க அந்த வண்டியில ஏறமாட்டேன். சென்னை எழும்பூர் RR மைதானத்தில் திரண்ட பாஜகவினர் கைது. டாஸ்மாக் தலைமையகத்தை நோக்கி புறப்பட ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் தரமணியில் கைது. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்திற்கு வரவேற்பு. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனை சமாதானம் செய்ய முயற்சி. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அறையில் வைத்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை. அதிமுக எம்எல்ஏக்கள் பேசும்போது பேரவைத் தலைவர் அப்பாவு இடையூறு செய்வது ஏன் என நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது EPS கேள்வி. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான தான் பேசும்போது நேரடி ஒளிபரப்பு செய்யாதது ஏன் என்றும் வினா. சபாநாயகராக அப்பாவு ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிக்கு பேச அனுமதி அளிக்காத போது வெளிநடப்பு செய்தால் அதனை சபாநாயகர் கேலி கிண்டல் செய்கிறார் என்றும் விமர்சனம். அரசின் மீது குறை கூற காரணம் இல்லாததால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சி கொண்டு வந்துள்ளது. அதிமுகவில் உட்கட்சி பூசல் வலுத்ததால் இப்படி ஒரு தீர்மானமா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. சென்னை கோட்டூர்புரத்தில் ரவுடி உட்பட 2 பேரை வெட்டிக் கொன்ற கும்பல். இருசக்கர வாகனங்களில் வந்து இரட்டை கொலையை அரங்கேற்றிய 8 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மதுவிற்கு அடிமையானவர் என தற்போதைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குற்றச்சாட்டு. ஸ்பை கேமரா வைத்து கண்காணிக்கிறாரா என்று PRS கட்சி கேள்வி.
ஏப்ரல் மாதம் முதல் வாகனங்களின் விலையை 4% வரை உயர்த்த மாருதி சுசுகி இந்தியா நிறுவனம் முடிவு. அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு மாடலை பொறுத்து விலை உயரும் என்று அறிவிப்பு. 5 ஆண்டுகளில் அரசுக்கு 400 கோடி ரூபாய் வரி செலுத்தியது அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை. ஜிஎஸ்டியாக மட்டும் 270 கோடி ரூபாய் செலுத்தியதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாலியாக ஊரை சுற்ற வீட்டிலிருந்து தங்கையுடன் புறப்பட்ட சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை. கொடூர செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் போக்சோ சட்டத்தில் கைது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் நாளை பூமிக்கு திரும்ப இருப்பதாக நாசா அறிவிப்பு. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை ஒட்டிய கடல் பகுதியை டிராகன் விண்கலம் வந்தடையும் என எதிர்பார்ப்பு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.